இந்த 2 வருஷமும் இந்த கடை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு ரீசனே வந்து கஸ்டமர் சப்போர்ட் தான். இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இங்க ஃப்ரெண்ட்ஸோட கேங்கா வந்திருந்தோம். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் நார்மலாகவே பழைய கஞ்சிக்கு கருவாடு தொக்குனாலே அல்டிமேட்டு. இங்கே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அந்த கருவாடோடைய டெக்ஸ்சரே நல்லா சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் ரைஸ் போட்டானு ரொம்ப நல்லா இருக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையில் வலசரவாக்கத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இங்கே ஒரு கடையில் நம்ம எல்லாரும் மறந்த பழைய சாதத்தையும் சட்டி சோறையும் மெயின் டிஷ்ஷாக வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்களாம். இந்த கடையோட பேர் கல்பாசி மெஸ். வாங்க இந்த கடையை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த கடையோட ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இங்கே ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக வந்திருந்தோம். வந்து ப்ரான் தொக்கு, சிக்கன் தொக்கு, இந்த காம்போஸ்லாம் இருந்துச்சு. சட்டி சோறு, பழைய சோறு இதெல்லாம் கூட இருந்தது. எங்களுக்கு ஒரு 4-5 காம்போ நாங்கள் ஆர்டர் பண்ணி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து ப்ரான் தொக்கு அண்ட் சிக்கன் தொக்கு நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டியும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. ரைஸ் வந்து தீர்ந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ராவும் நம்ம கேட்டால் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது ஆக்சுவலாக ரிவ்யூ பார்த்து தான் நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். நான் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன வெரைட்டி எல்லாம் நாங்கள் கேட்டதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது ரெஸ்டாக இருக்கிறதுனால. நாங்கள் இருக்கிறதே வலசரவாக்கம், எனக்கு தெரியல ஆக்சுவலி. இப்போ இதை பார்த்து தான் வந்தோம். ஃபுட் வைஸ் ஓகே, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லா ஐட்டமும் டிஷ் வெரைட்டிலஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக வீட்டில் சமைக்கிற மாதிரி அந்த ஆயில் அந்த இதெல்லாம் இல்லை. ஸோ எல்லாமே குவாலிட்டி வைஸ், குவான்டிட்டி வைஸ், ஸோ ரேட் வைஸ் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ். ஸோ குட், எக்ஸலண்ட். ஆக்சுவலாக யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன் இந்த கல்பாசி மெஸ்ன்றது. சரி ட்ரை பண்ணலாமேன்னு வந்தோம். எல்லாமே நல்லா இருந்தது. சட்டி சோறில் ஆக்சுவலாக எல்லாம் ப்ரானு, சிக்கன், அப்புறம் ஃபிஷ் கறி எல்லாமே, அப்புறம் 2-3 வெஜிடபிள்ஸ் போட்டு ஆம்லேட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது டேஸ்ட் வைஸ். மெயினாக வந்து இப்போ நான் சட்டி சோறு அப்புறம் பழைய சோறு அது சாப்பிட்டோம். ஃபேமிலியோட தான் வந்திருந்தோம். எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. நம்ம வீட்டில் குக் பண்ணுற மாதிரி ஒரு ஹோம் ஃபீல் இருந்தது. எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் மஸ்ட் ட்ரை. இந்த மெஸ்ஸுக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். ரொம்ப நாளாக சட்டி சோறும் பழைய கஞ்சியெல்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசை. சரி, இன்னைக்கு ஃபஸ்ட்டு பழைய கஞ்சி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். பழைய கஞ்சி கருவாடு தொக்கு சேர்த்து. அதான் நார்மலாகவே பழைய கஞ்சிக்கு கருவாடு தொக்குனாலே அல்டிமேட்டு. அது வாழை கருவாடில் ஒரு சில இடத்துல ரொம்ப ட்ரையாக இருக்கும். இங்கே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அந்த கருவாடோடைய டெக்ஸ்சரே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அது கூட அந்த ஃப்ளேவர் மசாலாஸும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சப்பாத்தி சும்மா லைட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி சிக்கன் கிரேவிலாம் ட்ரை பண்ணோம். நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி நாங்கள் இந்த கடைக்கு ஃபஸ்ட் டைம் சாப்பிட வரோம். சட்டி சோறு, பழைய சோறு கொடுத்தாங்க. பழைய சோறோட காம்போவாக மீன் தொக்கு, எறா தொக்கு இந்த மாதிரி நிறையா கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தான் வந்தேன் ஃபஸ்ட் டைம். ஸோ சட்டி சோறு சாப்பிட்டோம். ரொம்ப பேக்டாக நல்லா இருந்துச்சு. மீல்ஸ் வந்து சாப்பிட டேஸ்ட்லாம் ஓகே, நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. உண்மையாக ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கு உண்மையாகவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. சட்டி சோறில் ஃபஸ்ட் வந்து கூட்டு இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. கூட்டும் ரைஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஆம்லெட், அப்புறம் சிக்கன் கிரேவி எல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்தோம். எல்லாருமே நல்லா சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டு திருப்தியாக இருந்துச்சு இன்றைக்கி. ഞങ്ങളിവിടെ പിന്നെ റെഗുലറായിട്ട് വരുന്ന കസ്റ്റമേഴ്സാണ്. നമ്മൾ കേരളക്കാരായതുകൊണ്ട് തന്നെ മട്ട അരി ഈ ഇടങ്ങളിലൊന്നും കിട്ടാറില്ല. അപ്പോൾ ഇങ്ങനെ ഒരു സ്ഥലം കണ്ടെത്തപ്പോൾ നമ്മൾ സ്ഥിരമായിട്ട് വരാറുണ്ട്. പിന്നെ ഇവിടുത്തെ പിന്നെ മീനും ക്വാളിറ്റി വളരെ നല്ല ക്വാളിറ്റിയാണ്. ഫിഷ് എല്ലാം അൺകോംപ്രമൈസിങ് ആണ്. അതെ അതെ അതെ. ഇങ്ങനെ ഒരു സ്ഥലം അന്വേഷിച്ചപ്പോൾ ഇയാളാണ് നമുക്ക് ഈ സ്ഥലം സജസ്റ്റ് ചെയ്തത്. പിന്നെ ചേച്ചിയുടെ ചോറും മീനൊക്കെ നല്ല ക്വാളിറ്റിയാണ്. പിന്നെ മസ്റ്റ് ട്രൈ ആണ്, മസ്റ്റ് ട്രൈ സ്പോട്ടാണ്. എല്ലാവരും ട്രൈ ചെയ്യും.
நாங்கள் நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டோம், பழைய சாதம் சாப்பிட்டோம், ஃபிஷ் ஃப்ரைஸ் சாப்பிட்டோம். எல்லாம் நல்லா இருந்தது. விரும்பி சாப்பிட்டோம். கமெண்ட்ஸ் சொல்கிறதுக்கு கம்மியாக தான் இல்லை, நல்லா இருந்தது. வீட்டு தமிழில் இருக்குது. ஸோ நம்பி சாப்பிடலாம். ஏன்னா பிகாஸ் நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வேலை இந்த ஆட் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சது, வந்து சாப்பிட்டோம். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்லாம். பழைய சோறு ட்ரை பண்ணி பார்த்தோம், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்தே க்ரௌடு தான். 12:30 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே கூட்டமாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்களும் அந்த வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும், வேறு வழி இல்லை. பழைய சாதம் ஆக்சுவலாக பாட்டில் வச்சு கொடுக்குறாங்க, கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக. தயிர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வெங்காயம்லாம் கொஞ்சம் இது பண்ணி போட்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப பழைய அந்த பேக்கெட்டில் சாப்பிட்ட மாதிரி அப்படியே டேஸ்ட் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஜூஸியாக நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக ரைஸும் இல்லாமல் ஃபுல்லாக தண்ணியாகவும் இல்லாமல் ரெண்டும் ஒரு மிக்ஸ்டாக இருந்துச்சு. ஒரு ஃபுல்ஃபில்லான மீலாக இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து காயத்ரி. என்னோட மெஸ்ஸு நேம் வந்து கல்பாசி மெஸ்ஸு. இது எங்கே இருக்குன்னா ராஜா அவென்யூ 5th ஸ்ட்ரீட்டு, ஸ்ரீதேவி குப்பம், 2nd மெயின் ரோடு, வல்சரவாக்கம். இந்த கடை வந்து பார்த்தா 2 வருஷம் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்துச்சு. கல்பாசின்னு பார்த்தா ஒரு ஸ்பைஸோட நேம். அது அப்படியே கடைக்கு நேம் யோசிக்கும் போது அப்படியே ஒன்று ஒன்றா யோசிச்சு வரையில ஏதோ இந்த நேமு கொஞ்சம் ஸ்ட்ரைக்காக தெரிஞ்சது, கொஞ்சம் யூனிக்காக தெரிஞ்சது. அதனால தான் கல்பாசின்னு வச்சுட்டேன். எங்களோட டைமிங் பார்த்தா 12:30 to 4:30, மத்தியானம் லஞ்சு மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. அப்புறம் எல்லா நாளும் கடை இருக்குது, சண்டேஸிலும் இருக்குது. அப்புறம் அதில் வந்து பார்த்தா இப்போ மெயினாக ஓடிட்டு இருக்கிற டிஷ்ஷஸ்னால் பழைய சாதம், சட்டிச்சோறு, அது இல்லாமல் வெஜ் மீல்ஸு, நான்வெஜ் மீல்ஸு, காம்போஸ் எல்லாமே இருக்குது. பழைய சாதம் வந்து பார்த்தா வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ் காம்போவும் சேர்த்து கொடுக்குறாங்க. நான்வெஜ் காம்போவில் பார்த்தீங்கன்னா பழைய சாதத்தோடு உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் தொக்கு, சிக்கன் தொக்கு, கருவாடு தொக்கு, இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெஜ்ஜுக்கு நாங்கள் கூட்டு, அப்பளம், ஊறுகாய் அந்த மாதிரி தான் கொடுக்கறது. அதுக்கு மோர் மிளகாவும் எல்லாத்துக்கும் வந்துடும். அப்புறம் சட்டிச்சோறு தான் இன்னொரு ஸ்பெஷலான ஐட்டம். சட்டிச்சோறில் வந்து பார்த்தேன்னா சிக்கன் தொக்கோட போர்ஷன், ப்ரான் தொக்கோட போர்ஷன், ஃபிஷ் ஃப்ரை, ஆம்லெட்டு, துவையல், பொரியல், ஊறுகாய் எல்லாமே அந்த மண் பானைக்குள்ளே தான் நாங்கள் கொடுக்கறது. அதில் வந்து மெயினாக நாங்கள் மீன் குழம்பு கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாம்பார், எல்லா குழம்பும் இங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நமக்கு வெஜ் மீல்ஸ் இருக்குது, நான்வெஜ் மீல்ஸ் இருக்குது. வெஜ் மீல்ஸில் பார்த்தேன்னா ரைஸு, சாம்பார், காரக்குழம்பு, மோர், அப்பளம், பொரியல் இல்லைன்னா கூட்டு ஏதாவது ஒன்று தான் வரும். நான்வெஜ் மீல்ஸ் பார்த்தேன்னா 2 வெரைட்டி இருக்குது. 90னா குழம்பு மட்டும்தான் வரும். அதில் சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், பொரியல் இல்லைன்னா கூட்டு, மோர், அப்பளம் எல்லாமே வந்துடும். அப்புறம் 120 காம்போவில் இதோட சேர்த்து ஆம்லெட்டும் சேர்ந்து வரும். அப்படின்னா 120 காம்போ வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபிஷ் ஃப்ரை காம்போ, சிக்கன் தொக்கு காம்போ, கருவாடு தொக்கு காம்போ, அந்த மாதிரி காம்போஸ் இருக்குது. அப்புறம் இது இல்லாமல் பார்த்தேன்னா இப்போ நாங்கள் குழம்பும் அதை மாதிரி சைட் டிஷ்ஷஸ்ஸு, ரைஸு எல்லாமே தனியாக வேணும்னா தனியாகவும் கொடுக்குறாங்க. இந்த 2 வருஷமும் இந்த கடை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து கஸ்டமர் சப்போர்ட்டு தான். இதுக்கப்புறம் கஸ்டமர்ஸு சப்போர்ட் பண்ணுவோன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.